நல்லா சாமி கும்பிட்டுக்கோ. பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை போகிறோம், கிரிவலம் சுற்றுறோம். அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாலையும் சாமி தரிசனம் பண்ணுறோம். பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறோம். என்ன? இல்லைங்க, பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் போய் கடற்கரையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு செந்திலாண்டவரை பார்த்துட்டு இன்னொரு நாள் திருவண்ணாமலைக்கு போகலாம். ஏய், நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இருங்க. பாத்தீங்களா, ஒரு தீல இருந்து இன்னொரு தீ வந்ததுனால ரெண்டும் வேற வேற தீ இல்லை, ரெண்டுமே ஒரே தீ தான். கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ பாருங்க, விளக்க வேற வேற இடத்துல மாத்தி வச்சிருக்கேன். ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இல்ல, தெரியல. அண்ணாமலையாருக்கும் அரோகரா தான் சொல்றோம், முருகருக்கும் அரோகரா தான் சொல்றோம். அந்த மாதிரி எப்பவுமே அப்பனும் சுப்பனும் வேற வேற இல்லை, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இனிமே ரெண்டு பேரையும் தனித்தனியா வச்சு கும்பிட வேண்டாம். இதே போலதாங்க கணவன் மனைவிக்குள்ள நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்ற அகந்தை இல்லாம இந்த தீச்சுடர் போல ஒற்றுமையா இருந்தோம்னா வாழ்க்கையும் இந்த தீபம் போல பிரகாசமா இருக்கும். இப்போ என்ன, ரெண்டு பேரும் நீயும் நானும் ஒண்ணுதான்னு சொல்ற, அதானே? ஆமாங்க. சரி, ஓகே. ஓம் முருகா, அப்பனும் சுப்பனும் ஒன்றே, ஓம் சிவசுப்பிரமணியனுக்கு போற்றி போற்றி. ஓம் சிவசுப்பிரமணியனே போற்றி. போதுமா? சரிங்க. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுமா? கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி தைப்பூச நாயகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. தேங்க்யூ.